ராயல் என்ஃபீல்டு வச்சிருக்கீங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். இந்த வீடியோ என்ன பாருங்கள், இந்த ஹெட்லைட் டூம்லாம் மாடிஃபிகேஷன் பண்ணிங்க. இந்த டேங்க்லாம் வந்து டிங்கர் கிட்ட கொடுத்து இந்த ஒரிஜினல் டேங்க்லாம் எடுத்துட்டு, இது வந்து ஓல்டு வண்டி, கிளாசிக் வண்டி. எப்படின்னா 2012 கிட்டே இருக்கும், இல்லைனா 15 கிட்டே இருக்கும் அந்த மாடலு. இந்த மாடலுக்கு என்னமா பண்ணிருக்கோம்னா, மாதிரி டேங்க்லாம் செஞ்சு போட்டிருக்கோம், பெயிண்டிங் பண்ணியிருக்கோம். இந்த டூமு, மீட்டரு, இந்த ஹேண்டில் பாரு, இதெல்லாம் வந்து இந்த கேஜிஎஃப் படம் பார்த்தீங்களா, அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு ரெடி பண்ணி கொடுங்க. இந்த கஸ்டமரோட ரிக்வரி சொன்னாங்க. இந்த கஸ்டமர் இந்த மாதிரிலாம் ஆசைப்பட்டு கேட்டனால நம்ம இந்த டேங்க்கு, மட்கார்டு, அலாய் வீலு இதெல்லாம் போட்டு ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். உங்ககிட்ட ராயல் என்ஃபீல்டு ஓல்டு வண்டி இருக்கா, கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணுமா? கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் புரியும். இந்த மாதிரிலாம் நம்ம ஒட்ட சொன்னார், கஸ்டமர் தான் கேட்டாங்க. இந்த மாதிரி சிங்கிள் சீட்டு போட்டு கொடுங்க, பேக்கில் அலாய் வீல், பெரிய டயர் போட்டு கொடுங்க, பேக்கில் வந்து மட்கார்டு கொஞ்சம் சின்னதாக பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க. டேஞ்ச் லைட் பாருங்கள், இந்த ஓரத்தில் பாருங்கள், இந்த சைடில் வச்சுக்கோங்க டேஞ்ச் லைட்டு, நம்பர் பிளேட்டு. இந்த மாதிரி மாடிஃபிகேஷனு கிளாசிக் வண்டி வச்சுருக்கவங்க கண்டிப்பாக ஒரு ட்ரீமாக இருக்கும். இந்த மாதிரிலாம் நம்ம ரெடி பண்ணணும்னு இருக்கும். அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஏன்னா இந்த மாதிரி சைலன்ஸ் எல்லாம் போட்டு நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறது இந்த கஸ்டமரோட பொறுமைக்கு தான் இந்த மாதிரி ஒர்க் நம்ம பண்ணி கொடுத்தோம். இந்த கஸ்டமரோட காசு வந்து பரவாயில்ல போய் என்ன ஆனாலும் பரவாயில்ல எனக்கு ரெடி பண்ணி கொடுங்கன்னாங்க. நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி பக்கா ரெடி பண்ணிடுவோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த டேங்க்கு, மட்கார்டு, வீலு, இந்த சைடில் ஸ்டிக்கரிங், பெயிண்டிங்கு, ஒரு ஒர்க்கும் இந்த கிளாசிக் வண்டி மாதிரியே இருக்காது. எல்லாமே வண்டியே வேறு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரிஜினல் வண்டியை டிஃப்ரெண்ட்டாக மாடிஃபிகேஷன் பண்ணணும், ஃபுல்லாக பண்ணோம், பெயிண்டிங் கீட்டிங்லாம் பண்ணோம், எல்லா ஒர்க்கும் பண்ணோன்னா இந்த மாதிரி இண்டிகேட்டர், டேஞ்சர் லைட்டு ஒன்று பார்த்து இந்த கஸ்டமர்கிட்ட காமிச்சு நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி கிளாசிக் வண்டி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சீட்லாம் பாருங்கள். இந்த சீட்டு பாருங்கள், சிங்கிள் சீட்டு. இதில் இன்னொரு சிங்கிள் டபுள் சீட்டும் வரும். பின்னாடி வரவங்க உட்காரதுக்கு கஷ்டமாக இருக்கும், எனக்கு பின்னாடி ஒரு சீட்டு போட்டு கொடுங்கன்னாங்க. இந்த மாதிரி சிங்கிளாகவும் வச்சுக்கலாம், டபுளாகவும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒன்று வந்து கஸ்டமர்கிட்ட வந்து செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு இந்த மாதிரிலாம் பண்ணி கொடுங்கன்னாங்க. இந்த மாதிரி ஒர்க்லாம் நம்ம கிளாசிக் பண்ணி கொடுத்துருக்கோம். ஏன்னா கஸ்டமரோட சாய்ஸ் தான், நம்ம அதுக்கேற்ற மாதிரி பண்ண முடியும். நிறைய பேர் கிளாசிக் வச்சுருப்பாங்க, ஆனால் இந்த மாதிரிலாம் மாடிஃபிகேஷன் பண்ணணுமா அப்படின்னு கேட்பாங்க. பண்ணால் சூப்பராக இருக்கும். இந்த கஸ்டமரோட ஹாப்பி வந்து பயங்கரமாக. அது நம்ம இன்ஸ்டாகிராம்லேயே இந்த வீடியோ போட்டிருக்கோம். இந்த கஸ்டமர் பேசுனது பார்க்குறீங்க, ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எது இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள்.